வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நான் நிஃப்டிக்கு ரேஞ்ச் மட்டும் கொடுத்துருந்தேன். சிலர் இன்னைக்கு சென்செக்ஸ் டேட்டாவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் ஒரு சின்ன அப்டேஷனாக ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் நான் இன்னைக்கு மார்னிங் அனுப்பிச்சிருந்தேன். அதுபடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரெண்டு டேட்டாவையும் செக் பண்ணிடலாங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஓப்பன்ல இருந்து 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இமீடியட்டா 10 ஓ கிளாக்குள்ள ரீச் ஆயிருச்சு. இந்த 10 ஓ கிளாக்ல இருந்து திரும்பவும் சின்னதா ஒரு புல் பேக் ஆயிருக்கு. சுத்தமா கன்சாலிடேஷன் ஆயிட்டு எகெயின் மார்க்கெட் நல்ல ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட்டு கேப் அப்பா ஓப்பன் ஆனாலும் இது செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட்டை மேலே ஏற்றி அங்கிருந்து நல்ல செல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே தோணுது. ஓகே, நம்ம அதை அவ்வளோவா டீப்பாக பார்க்கறத விட நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, அதுவே நமக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. நான் இதுக்கு கீழே லைனில் எதுவுமே நான் போடலை. நான் இதுக்கு மேலே போட்ட ரேஞ்சோட நான் நிறுத்திட்டேன். இது தேவைப்படுறவங்க நீங்க போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே நிஃப்டி என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்தே மார்க்கெட்டு அதே சேம் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்டு டவுனு. அங்கிருந்து 3 ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே 3 சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டு எகெயின் திரும்ப நல்ல சப்போர்ட்டுக்கே தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்பவும் கீழே இறங்கினாங்க. நேற்று நான் என்னென்ன ப்ரைஸ்லாம் முக்கியமான விலைன்னு கொடுத்துருந்தனோ அவங்க எல்லா இடத்தையும் இன்னைக்கு முடிச்சுட்டு திரும்பவும் இந்த ப்ரைஸில் போய் அழகா டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே தான் விழுந்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த ப்ரைஸ்லாம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு விலையில நம்ம இதெல்லாம் கொடுக்கறது இல்ல. டெய்லி ரேஞ்சஸ் நான் எதுக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்னா இது மார்க்கெட்டை சரியா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோங்க. ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 78,300 கால் ஆப்ஷன் 292க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து நேற்றுக்கு ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. அங்கிருந்து மார்க்கெட் ஃபால். திரும்ப இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு அங்கிருந்து எகெயின் திரும்பவும் ஃபால் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங்கே என்ன சொல்லியிருந்தேன், அதுவே 78,300 புட் ஆப்ஷன் இந்த 73 ருபீஸ்க்கு கீழே போச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு கீழே பர்பிள் கிடையாது, இதுக்கு கீழே போனா எந்திரிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனா கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 67 ரூபா தான் லோ. க்ளோஸ் உடனே இமீடியட்டா 74ன்னு வச்சிருச்சு. காலையில இருந்து மார்க்கெட்டு புட் சைட்ல நல்ல பையிங் ப்ரெஷர், நல்ல புல் பேக் கிடைச்சது. புல் பேக் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 584ன்னு சொல்லியிருந்தேன். அந்த 584 அதாவது 73 ரூபாயில இருந்து இன்னைக்கு 584 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டிங். ரொம்ப சிம்பிளா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது நான் இன்னைக்கு கடைசியா எண்ட் ஆஃப் த டைம்ல நான் உங்களுக்கு 0 to ஹீரோ எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நீங்க இதை பார்க்க தான் எந்த இடத்துல நம்ம உள்ள போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விஷயம் தெரியும். சரிங்களா? அதனால சொல்றேன். இந்த கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அதே 73 ருபீஸ்க்கு கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட கீழே 22 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவ்வளவுதான். இந்த இடத்துல முடியல அப்படின்னாலே கால் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதாவது நேற்று லோவுக்கு கீழே வந்துருச்சுனாலே அவ்வளவுதாங்க, கால் அவ்வளவுதான். ஸோ இங்க நேற்று லோவுக்கு மேல உள்ள போனாங்க. மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் சாரி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இங்க நல்ல பிரீமியம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதே நிஃப்டி என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறதை பார்த்துருவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்து சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆன மார்க்கெட் நான் நேற்று கொடுத்திருந்த முக்கியமான பிரைஸ் லெவல்ங்கிறது 24,198 கொடுத்திருந்தேன். இந்த பிரைஸுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழேன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இங்கிருந்து திரும்ப கொஞ்சம் கீழே திரும்பவும் ஒரு பையிங் ப்ரெஷர் புல் பேக் என்ட்ரி. இந்த இடம் நமக்கு தெரியாது. இந்த இடத்த நீங்க நான் பாயிண்ட்ஸ் லெவல்ஸ் போட்டதை நீங்க வச்சு செக் பண்ணீங்கன்னா கரெக்டா 3வது சப்போர்ட்ல ரிஜெக்ஷன் ஆகி திரும்பவும் ஃபால் ஆயிருக்கும். ஸோ ஏன் இந்த பிரைஸ்ல இனி இதை நான் மாத்திட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு கொடுத்துடலாங்க. அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதே பார்த்துருவோம்.
இன்னைக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக் லெவல் எடுத்தது 24,400 கால் 180க்கு மேல இருந்தா இது எக்ஸல் பிரைஸ் படி எடுக்கக்கூடியதுங்க. 180க்கு மேல இருந்தா மார்க்கெட் அந்த சைடு தான் போகும் அப்படின்னு அர்த்தம். 24,350 180க்கு மேல காலையிலேயே சஸ்டெயின் ஆயிடுச்சு. அங்கிருந்து 3 டார்கெட் 261 அப்படிங்கிறது அதிகபட்சம் மேல போகக்கூடிய விலை. அது கண்டிப்பா இன்னைக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே போயிட்டு திரும்பவும் அந்த பிரைஸ்ல தான் க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுடைய ஓப்பன் ஆன பிறகுதான் இதை எடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால என்னால் இதை தர முடியறது இல்லை. நீங்க வந்து பயிற்சி எடுங்க, அதுவே போதுமானது. அதனாலதான் நான் வந்து ஸ்ட்ரைக் லெவல்ஸ் நான் எங்க கொடுக்கணுமோ ஸ்ட்ரைக் லெவலா கொடுத்துட்றேன். இதே நேத்து நான் கொடுத்தது 24,200 கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்க லெவல் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 246க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்க 246ல மட்டும் எவ்வளவு நேரம் இங்க டிராவல் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. அங்கிருந்து ஃபர்தரா இந்த பர்பிள் லைனு கீழே உடைச்சிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இதே வந்து 24,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவரு வந்து அதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆரஞ்சு லைன் அப்படிங்கிறது 218ங்க. இங்க எல்லா ப்ரைஸும் அதாவது இந்த பர்பிள் லைனுக்கு மேலே ஏறின மார்க்கெட்டு சுத்தமா கிட்டத்தட்ட உங்களுக்கு 253 வரைக்குமே மார்க்கெட் வந்து நல்ல ப்ரீமியம் கொடுத்து புட் ஆப்ஷன்ல நல்ல ப்ரீமியம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். பார்க்கலாம். இதே வந்து நம்ம நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத செக் பண்ணிடலாங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு இந்த லைன் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய லைன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் வேணா நாளைக்கு வந்து எது வரைக்கும் அப்சைடு போகலாம் அப்படிங்கிறத வேணா மாத்திக்குவோம். அதிகபட்சம் அப்சைடு போற மாதிரி இருந்தா 24,552ங்க. இது வந்து அப்சைடு பாசிபிள் அதிகபட்சமா போகக்கூடிய விலை. இதுக்கு மேல இதே வந்து இன்னொரு பஃபர் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா 24,518ங்க. ஸோ இந்த பிரைஸ் வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 24,218 அப்படிங்கிறது தான் வந்து நாளைய மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல். இந்த பிரைஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்டை முடிவு பண்ணும். இதுக்கு மேலேனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும், இதுக்கு கீழேனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். நியரஸ்டா தான் இருக்கு, பார்த்து கவனமா ட்ரேட் எடுங்க. அதுவே கீழே இறங்குற மாதிரி இருந்தா நாளைக்கு வந்து என்ன எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 23,988ங்கிற பிரைஸ் லெவல வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பஃபரா வைக்கணும்னா இன்னொரு சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,948ங்க. ஸோ இது வந்து பஃபர் பாயிண்டா வச்சுக்கோங்க. ஒரு 50 பாயிண்ட் பஃபர் பாயிண்டா எடுத்துக்கோங்க. இது வந்து அதிகபட்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தா இந்த 2 லெவல் வரைக்கும் நாளைக்கு கீழே வரலாம். அதுக்கு முக்கியமா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணணும். இதுக்கு நான் லைன்ஸ் எதுவும் நான் போடல. நீங்க தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய லைன். இந்த லைன்ல மந்த்லி லைனு, இது வீக்லியில அதிகபட்சம் மேல போகக்கூடிய லைனுன்னு நான் போன வாரம் கொடுத்த லைனு. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் பிளான் படி நம்ம மாத்திடலாம். சரிங்களா? இது நாளைக்கு மட்டும் ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. நாளை மார்க்கெட்டை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம 75 மினிட்ஸ்ல பார்த்தா தான் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியுங்க. ஓகே, சரி, ஓகே. அப்ப இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே தாங்க. இந்த இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல போனா வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ரேலி இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே இந்த பிரைஸ்க்கு கீழேனாலே மினிமம் 24,074ங்கிறது இமீடியட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரைஸை பிரேக் டவுன் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,988 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா போன வாரத்தினுடைய ஹைங்க, வீக்லி லைனுடைய ஹை. அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தரா ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். நாளைக்கு வேற ஆஸ் யூசுவல் ஃப்ரைடே வேற. எல்லா நாளும் இப்படிதான் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒரு லாஜிக்கலா சொல்றேன். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூஸ்குள்ள மட்டும் நீங்க மூவ் பண்ண பாருங்க. 23,948 அப்படிங்கிறது அதிகபட்சம் கீழே வரலாம். 988ங்கிறது இன்னொரு சப்போர்ட்டுங்க.
இதுக்கு மேல வீக்லி லெவலுடைய ஹை இங்க இருக்குங்க. இதை உடைக்குதான் நாளைக்கு பார்ப்போம். இதே வந்து அதிகபட்சம் மேல போனா இந்த ஹையை தாண்டினாதான் இந்த பிரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஓப்பனை வச்சு நீங்க அதை டிசைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நிப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 78 பாயிண்ட்ஸுங்க. 78 பாயிண்ட் அப்படிங்கிற நகர்வுகள்ல நாளைக்கு மார்க்கெட்டு நகரலாம். சரிங்களா? அப்போ ஓப்பன் பிரைஸ்களுக்கு மேலேனாலும் நீங்க ட்ரெண்டை டிசைட் பண்ணிக்கோங்க. 78 பாயிண்ட் வந்து நீங்க லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோம். ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,150 கால் ஆப்ஷன் 232க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 24,200 புட் ஆப்ஷன் 168க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த பிரைஸ் வந்தா பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்ல. இந்த பிரைஸ் லெவல் இம்பார்ட்டண்டா நாளைக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் மார்க்கெட். இதை நம்ம முன்னாடியே வந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? அதனால நீங்க எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ண பாருங்க. அதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த பிரைஸ் லெவல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய எந்த யூசர் ஓபன் பண்றீங்களோ அதுல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த எக்ஸ்பைரி லெவலை பத்தி நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரே நிமிஷம். புட் ஆப்ஷன் இன்னைக்கு போயிருக்காங்க. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன லெவல்ல எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டு இந்த 0 to ஹீரோல எப்படி எடுத்திருக்கலாம். நேற்று போன வாரமும் நான் இதை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். இந்த வாரமும் நான் அதை கொடுக்குறேன். நீங்க இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்து பயன்படுத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம சிஸ்டம் படி இன்னைக்கு மார்க்கெட் ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் நான் காமிக்கிறேங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 106க்கு மேல இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது காலையிலேயே நமக்கு வந்து இந்த சிஸ்டம் கொடுத்துரும். இங்க ஏதாவது க்ளோஸ் வச்சுட்டு தான் கீழே இறங்குது அப்படின்னாலே இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே போகும் தான் அர்த்தம். இது இமீடியட்டா எல்லா லைனையும் இன்னைக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஓடிஎம்ல நான் எப்படி பை பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸல் சீட்டு நான் ஒரே நிமிஷம். எக்ஸல் வந்து இந்த 76ங்கிறத 4th சப்போர்ட்டுங்க. அதாவது 78,300 அப்படிங்கிறது கரெக்டா 76ல இருந்து சப்போர்ட் எடுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மேல பெரிய அளவுல போயிருக்குங்க. இது கரெக்டா பாருங்க 83 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் இங்கிருந்து மேல போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த சிஸ்டம் நான் வச்சிருக்கிறேன். இதுல நீங்க 0 to ஹீரோ கால்லாம் எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு சென்செக்ஸ் டேட்டாவை காமிச்சாதான் உங்களுக்கு அதுல புரியும். இப்ப பாருங்க, சென்செக்ஸ் டேட்டாவை நான் இந்த இடத்த பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் 248க்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் வந்து 78,171 அப்படிங்கிற பிரைஸ் லெவல்ல இங்க நிக்குது. அப்ப நம்ம 78,100 எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கீழே இறங்குனா 78,100 என்ன பிரைஸ் லெவல்ல இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 27 rupees அப்படிங்கிற பிரைஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி வேல்யூங்க. 27 rupeesல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 27ங்கிறது நம்ம இந்த 30 rupees தான் எடுக்க முடியும். இதுவே 78,000 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. 78,000 புட் ஆப்ஷனை அதிகபட்சம் நான் வந்து 13 ரூபா அப்படிங்கிறது லோ லைன். இந்த காலுக்கு புட்டுக்குன்னு வித்தியாசம்லாம் படுத்திடாதீங்க. எந்த பிரைஸ் லோவா இருக்குதோ அந்த பிரைஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இங்க போய் நீங்க 13 ரூபாய் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 13 ரூபாயில இருந்து மார்க்கெட் நல்ல புல் பேக் ரேலிங்க. இது எத்தனை டைம் வந்தாலும் மார்க்கெட் எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க. இப்படிதான் எக்ஸ்பைரி பிரைஸ்ல நீங்க ஒரு 3 மணிக்கு இதை ட்ரை பண்ணணும். கவனிச்சு பாருங்க. கரெக்டா 3 மணிக்கு 9 ரூபா வரைக்கும் லோ வந்துட்டு ஹை வந்து 49 ரூபா போயிருக்கு. ஸோ இந்த லெவல் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கோங்க எப்பவுமே. இதுக்குதான் நம்ம 0 to ஹீரோலாம் வந்து கடைசி நேரங்கள்ல நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்பதான் நம்மளால இங்க எடுக்க முடியும். இதே வந்து இந்த 78,000 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லோ வந்து என்ன வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 30 ரூபா பிரைஸ்ல லோ வச்சிருக்கும். இப்ப 30 ரூபா 50 காசு அப்படிங்கிற லெவல். இதெல்லாம் எக்ஸ்பைரி லெவல்னா இப்படிதான் நம்ம இதை பயன்படுத்தணும்.
புரியுதுங்களா? இங்க இருந்து தான் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த லெவல்ல நம்ம நான் ஈஸியா வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியாது. நான் அனுப்பியிருக்கவங்க இதெல்லாம் லெவல் நம்ம மார்னிங்கே வந்து 9:30க்குள்ள எடுத்து ஃப்ரீயா ட்ரேட் பண்ண உட்காரணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து போயிருக்கு அப்படின்னா திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து தான் மார்க்கெட் போகும். ஒன்றும் அவசரப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ இது வந்து நீங்க அதிகபட்சம் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் 350 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஹை போயிருக்கும். 365 போயிருக்கு. ஸோ இதுதான் இந்த லெவலை நீங்க அப்படியே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்க அப்படின்னா கரெக்டா வேலை செய்யும். 30 ரூபாயில என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 76 அப்படிங்கிற டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா போய் அடிக்கும். அங்கிருந்து இந்த ஸ்டெப் வழியா தான் மார்க்கெட் வந்து கிளியரா போகும். நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக்கு 78,600 காலும் 78,700 புட்டும் 229 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அந்த டைரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத மீனிங். இது நீங்களே வந்து இன்னைக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க இதை பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்ல எங்கேயோ போயிருக்கும். ஸோ இந்த 30 ரூபா பிரீமியமே 350 ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா நம்ம 229 ரூபா பிரீமியம்ல எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த லெவல வந்து நம்ம இது வந்து எக்ஸல் வேல்யூ நம்ம வந்து இது யாருக்கும் ஷேர் பண்றது இல்ல. நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகளை நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நீங்க யூடியூப் மட்டும் பாக்குறவங்களுக்கு இது புரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா இது எப்படி வேல்யூ எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு நான் அது ஒரு சின்ன விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சா அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை நான் எப்படி எடுக்கணுங்கிறத நான் தனியா ஒரு நாள் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு இப்படிதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இது 3 மணிக்கு ஒரு 12 ரூபாய்க்கு வரணும், வந்தா நான் பை பண்ணணும் தான் வெயிட் பண்ணணும். ஸோ இங்க ரிஸ்க் எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு லாட்டுங்கிறது ஒரு 5 லாட் போட்டீங்கன்னா கூட கம்மியான குவான்டிட்டி தான். 13 ரூபாய்க்கு 1300 ரூபாய் போட்டீங்கன்னா போதும். ஸோ ஏன் இந்த 13 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 54 ரூபா போயிருக்கு. நான் இதே 30 ரூபா பிரீமியம்னா 150 ரூபா போயிருக்கும். 78 100 புட் ஆப்ஷன்லாம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போகலைனாலும் லோ, ஏன்னா இது ஜீரோ ஆகும்னு தெரிஞ்சு இந்த இடத்துல போறோம். அதனால ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபுல் அமௌண்ட்ல பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ல ரொம்ப கம்மியான கேபிட்டல்ல இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல போட முடியும். போன வீடியோலயும் நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன், எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. கால் ஆப்ஷன்லயும் இதே மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டிப்பா வந்திருக்கும். இப்ப நான் இதுலயே வந்து கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 77,700 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இங்க காமிக்குது. 70 அதிகபட்சம் கீழே எங்க இருந்து வரைக்கும் வந்திருக்கு 77,700ன்னு எடுத்துக்குவோம். 77,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் என்ன பண்ணிருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். 77,700 கால் ஆப்ஷன் பிரீமியம், இவருடைய அதிகபட்சம் லோ அப்படிங்கிறது 112 ரூபாயில திரும்பி இருக்கு. ஸோ இது நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப 78,000 எடுத்து பார்ப்போம். 77,900 எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 900மும் முன்னாடியே திரும்பிடுச்சு. 78,000 தான் எடுத்துருக்கணும். ஒரு நிமிஷம், இதெல்லாம் ஆனா ஜீரோவே ஆயிடுச்சுங்க. ஸோ இதனுடைய லோ வந்து எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த எக்ஸ்பைரி வேல்யூக்குள்ளதான் இருக்கும். பாருங்க 30 ரூபாய் 20 காசுங்க. இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சு உட்காரணும். 30 ரூபாய் 20 காசு போட்டீங்க அப்படின்னா சாரி, நமக்கு இங்க 30 ரூபா 50 காசு அப்படிங்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 139 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ ரெண்டாவது முறை இந்த பிரைஸுக்கு வராது, 37 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது 36 37 இந்த பிரைஸ் லெவல்ல திரும்ப வந்துட்டு திரும்பவும் எவ்வளவு வரைக்கும் 183 ரூபா வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இவ்வளவுதான் கால் ஆப்ஷன் எப்படி வந்து இந்த எக்ஸ்பைரி வேல்யூ பயன்படுத்தணும் அப்படிங்கறது தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த வேல்யூலாம் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு கடைசி நேரங்கள்ல தான் பயன்படுத்தணும். மற்ற நேரங்கள்ல மார்க்கெட் கீழே ட்ரெண்ட் எங்க இருக்குதோ அந்த ட்ரெண்ட் படி தான் நீங்க போகிறதுக்கு பார்க்கணும். இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது என்ன கேட்டா. புரியுதுங்களா? அப்ப இந்த பிரைஸ் லெவல் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் என்ன டைம் கிடைச்சிருக்கு, 1-1:30 மணில இருந்தே மார்க்கெட் வந்து கால் பயாஸ்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இங்க தெளிவா தெரியுது. புரியுதுங்களா? ஈஸியா மார்க்கெட்டை பண்ணுங்க. அதுல நான் இல்லாம டைம் வேற கொடுத்துருப்பேன். 2-3 ஹையை கூட மார்க் பண்ணுங்க. 2-3 ஹை வந்து 72ங்க. 72 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா
இந்த இடத்துல க்ளோஸ் கிடைக்குது, நீங்க தாராளமா வந்து இந்த இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போகுது பாருங்க, 72 ரூபாய்க்கு வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ ஈஸியா வந்து உங்களால ஒரு 100 பாயிண்ட் இங்க கேட்ச் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளா நீங்க மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பைரியை எப்படி பர்டிகுலரா நீங்க மீட் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப கம்மி. நீங்க இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இந்த இடத்துல எல்லாம் போய் என்ட்ரி எடுத்து இங்க பண்ணலாம். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகும்போது ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். புரியுதுங்களா? ட்ரெண்ட் ஏன்னா இது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். அதனால இது வேல்யூவோட மட்டும் மீட் பண்ணுங்க. தயவு செய்து வந்து பிளைண்டா வந்து நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு உடனே ஒரு கிரீன் கேண்டில் வச்சா எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இதை பத்தின தகவல் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க எனக்கு ஈஸியா பின் பண்ணுங்க. இதுல நம்ம இதே நான் ஓடிஎம்ல நம்ம இதுல என்ன பண்ணிருக்குன்னு கவனிக்கலாம். நானே அது பார்க்கல, ஒரே நிமிஷங்க. 77,800 எடுத்து பார்ப்போமே. 77,800 வந்து கீழே இறங்கி தான் வந்துச்சு. சரி, ஓகே. இதுல வந்து நம்ம சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கேண்டிலே வந்து இந்த இடத்து வரைக்கும் போயிருக்குது. இது நம்ம எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 59 ரூபா வரைக்கும் போயிருக்குது. எத்தனை ரூபாயில? 15 ரூபாயில இருந்து போயிருக்குதுங்க. 15 ரூபாய் 50 காசு லோ வச்ச ஸ்ட்ரைக்கே கிட்டத்தட்ட 59 ரூபா போயிருக்குது. இது ஓடிஎம்னு, நான் ஓடிஎம் பிரைஸ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவு லோ வைக்குதோ அதே இடத்துக்கு தான் திரும்பவும் வரும். வந்துட்டு போகும்போது இந்த ஹைக்கு மேல தாராளமா போகும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இதுல பிரைஸ் லெவல்ல எதுவுமே நான் பிளாட் பண்ண மாட்டேன். பிரைஸ் வந்தாலும் நான் இது பிளாட் பண்ணவே மாட்டேன். இங்க வந்து வெறும் பிரைஸ் மட்டும்தான் வரும். இதுவே உங்களுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும். இதே ஆப்ஷன் டிசைடர்ல பாருங்க, 19 ரூபா வந்தது இந்த இடத்துல எனக்கு பிங் பண்ணிருச்சு. 19 ரூபா பிங் பண்ணா நீங்க பாட்டுக்கு என்ட்ரி எடுத்துட்டு கம்முன்னு உட்காரலாம். இது வந்து இதனுடைய சிஸ்டமே வேற. ஸோ அதனால இந்த எந்த இடம் வந்தா நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணணும். இதனாலதான் நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் எதுலையுமே வந்து இந்த எந்த ஒரு வேல்யூவையும் நான் வந்து மேத் வேல்யூ மட்டும்தான் நான் உள்ள வச்சிருக்கேனே தவிர அதிகபட்சம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இஎம்ஐ எந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ளேயே வராதுங்க. மார்க்கெட்டை நான் வந்து எப்பவுமே மேத் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் நான் முழுமையா நம்புறேன். நான் அதனாலதான் நான் எது கிரியேட் பண்ணினாலும் இந்த பிரைஸ் லெவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மார்க்கெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் இதை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இதை பத்தின தகவல் தேவைன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா as usual லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நாளை வெள்ளிக்கிழமை பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.